சரி, அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் வியாபாரம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வியாபாரம் என்றால் என்ன, அதன் உள்ளடக்கங்கள் என்ற வகையில் உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் என்று 2 வகை பார்த்தோம். உள்நாட்டு வியாபாரத்தினை நாங்கள் 2ஆக பிரித்தோம். ஒன்று சில்லறை வியாபாரம், பின்னர் மொத்த வியாபாரம். சில்லறை வியாபாரத்தை பற்றி நாங்கள் பார்த்துவிட்டோம். சில்லறை வியாபாரம் என்றால் என்ன, அதன் பண்புகள் என்ன, பின்னர் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம். சில்லறை வியாபாரத்தின் வகைகளையும் நாங்கள் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் மொத்த வியாபாரத்தில் இந்த காணொளியை ஆரம்பிப்போம். மொத்த வியாபாரம். நான் ஏற்கனவே சென்ற காணொளிகளில் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். சில்லறை வியாபாரம் என்பது இறுதி நுகர்வு நோக்கம் கொண்டவர்களுக்கு விற்பனை செய்தல். மொத்த வியாபாரம் என்பது நாங்கள் இங்கே சொல்லுவோம் மீள் விற்பனை நோக்கம் கொண்டவர்கள். இங்கு மீள் விற்பனை செய்வது யார்? சில்லறை வியாபாரி. எனவே நாங்கள் 3 பெயர்கள் எடுத்தமாக இருந்தால், ஒன்று நுகர்வோராகிய நாம், இரண்டாவது நாங்கள் எடுப்போம் சில்லறை வியாபாரி, மூன்றாவதாக நாங்கள் எடுப்போம் மொத்த வியாபாரி. இந்த மொத்த வியாபாரி இவருக்கு கொடுத்ததன் பின்னர் அவரிடமிருந்து பொருட்களை நாங்கள் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். எனவே நாங்கள் மொத்த வியாபாரியை பற்றி படிப்பதனால் இந்த மொத்த வியாபாரி மீள் விற்பனை நோக்கம் கொண்ட சில்லறை வியாபாரிக்கு விற்பனை செய்தாராக இருந்தால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் மொத்த வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே மீள் விற்பனை நோக்கங்களுக்காக பொருட்கள் கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். எனவே இங்கு மீள் விற்பனை நோக்கங்களுக்காக மீண்டும் விற்பனை செய்தல். மீள் விற்பனை என்றால் என்ன? மீண்டும் விற்பனை செய்தல். எனவே மீள் விற்பனை நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். எனவே இலகுவாக சொல்லலாம் மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். மீள் விற்பனை நோக்கங்களுக்காக, மீண்டும் விற்பனை செய்தல் நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். எனவே மொத்த வியாபாரம் என்பது மொத்தமாக பொருட்கள் என்ன செய்யப்படும்? கைமாற்றப்படுகிறது. உதாரணம் பார்ப்போம். சில்லறை வியாபாரிக்கு பாருங்கள், சில்லறை வியாபாரிக்கு 50 கிலோகிராம், 50 கிலோகிராம் என்பது பாரிய அளவான பொருட்கள் அரிசி விற்பனை செய்யப்படல். அரிசி என்ன செய்யப்படுகிறது? விற்பனை செய்யப்படுகிறது. எனவே சில்லறை வியாபாரிக்கு 50 கிலோகிராம் அரிசியை விற்பனை செய்த நபர் யார்? மொத்த வியாபாரி. எனவே பாரிய அளவான பொருட்களை இந்த மொத்த வியாபாரி என்ன செய்கிறார்? இந்த சில்லறை வியாபாரிக்கு வழங்குகிறார். பொதுவாக இந்த சில்லறை வியாபாரி 50 கிலோகிராமை தன்னுடைய தேவைக்கு அடுக்கிறார்? இல்லை. அவர் என்ன செய்வார்? 50 கிலோகிராம் அரிசியை வைத்துக்கொண்டு பிரித்து பகுதி பகுதிகளாக எங்களுக்கு தருவார். எனவே மாணவர்களே, இது மொத்த வியாபாரம் எனப்படும். பாருங்கள், ஒப்பந்தக்காரருக்கு கட்டட நிர்மாணத்துக்கு தேவையான சீமேந்து விற்பனை செய்யப்படுதல். சாதாரணமாக நாங்கள் ஒப்பந்தக்காரர்கள் அவர்கள் கட்டடம் ஒன்றை கட்ட வேண்டுமாக இருந்தால் சீமேந்து 100, 200 மூடைகள் எடுப்பார்கள். எனவே 200, 300 மூடைகள் ஒரே விதமாக எடுப்பதனால் அந்த ஒப்பந்தக்காரர்கள் ஒரு மொத்த வியாபாரிகள் எனப்படும். எனவே ஒப்பந்தக்காரர்கள் எடுத்து அதனை நுகர்வோராகிய எங்களுக்கு எங்களது கட்டடங்களை கட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே நாம் இறுதி நுகர்வோர், அந்த ஒப்பந்தக்காரர் என்ன செய்வார்?
ஒரு மொத்த வியாபாரியிடமிருந்து பெறக்கூடிய ஒரு சில்லறை வியாபாரியாக இருக்கிறார். எனவே இங்கு ஒப்பந்தக்காரருக்கு கட்டட நிர்மாணம் தொடர்பாக சீமேந்துகளை விற்பனை செய்பவர் அவர் மொத்த வியாபாரியாக இருப்பார். எனவே சீமேந்தினை விற்பனை செய்தவர் மொத்த வியாபாரி, ஒப்பந்தக்காரர் அதனை எடுத்து மீள எங்களுக்கு அதனை என்ன செய்வார்? விற்பனை செய்வார். எனவே மாணவர்களே, மொத்த வியாபாரம் என்பது மீள் விற்பனை நோக்கம் கொண்டவர்கள் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். மீண்டும் ஒருமுறை, மீள் விற்பனை நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். எனவே உதாரணங்கள் தந்திருக்கிறேன், பாருங்கள். கீழே சில படங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அரிசி விற்பனை செய்கிறார்கள், மொத்தமாக விற்பனை செய்கிறார்கள். அரிசி மொத்தமாக விற்பனை செய்கிறார்கள், மொத்தமாக சில்லறை வியாபாரிக்கு வழங்கப்படும். எனவே மொத்த வியாபாரம். பாருங்கள், நாங்கள் சில கடைகளில் பார்ப்போம். இந்த பிஸ்கட், மெலிபன் பிஸ்கட் பாருங்க, இதில் 2 லொரி இருக்கிறது. இவர்கள் மொத்தமாக பொருட்களை கொண்டு வந்து குமார் கடைக்கு கொஞ்சம், விமல் கடைக்கு கொஞ்சம், பின்னர் கமல் கடைக்கு கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார்கள். எனவே இவர்கள் மொத்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். பின்னர் பாருங்கள், இங்கே ஒரு பானம் கொக்கோ கோலா உடைய ஒரு உற்பத்தி நிறுவனம். இவர்கள் பாரியளவு கொள்கலன்களை கொண்டு வந்து பொருட்களை என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு கடைக்கும் போடுகிறார்கள். எனவே இவர்களும் மொத்த வியாபாரிகள் ஆகும். பொதுவாக உற்பத்தியாளர்கள் என்று சொல்லுவோம். சில பிராண்ட், சில தரங்கள் வழங்கப்பட்ட பொருட்கள் மொத்த வியாபாரியாக இருப்பார்கள். பாருங்கள், இது ஒரு பெயர். இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் குறிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மொத்த வியாபாரிகள். பாருங்கள், மொத்த வியாபாரிகள். எனவே உற்பத்தியின் பெயர் வியாபார குறி. இந்த வியாபார குறியினை கொண்டவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் மொத்த வியாபாரிகள். அவர்கள் மொத்தமாகத்தான் பொருட்களை விற்பனை செய்வார்கள், ஒவ்வொரு கடைக்கும் கொண்டு சென்று வழங்குவார்கள். எனவே இவ்வாறு பண்ட குறியினை கொண்டவர்கள் மொத்த வியாபாரியாக கருதப்படுவர். எனவே மொத்த வியாபாரம் என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். மீள் விற்பனை நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம் எனப்படும். எனவே தொடர்ந்து போவோம் மாணவர்களே. மொத்த வியாபாரத்தின் பண்புகள். ஏற்கனவே நாங்கள் சில்லறை வியாபாரத்தின் பண்புகளை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மொத்த வியாபாரத்தின் பண்புகளை பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மொத்த வியாபாரம் என்பது மொத்தமாக பொருட்கள் விற்பனை செய்யப்படும். பாருங்கள், பாரியளவு இடம் தேவை அல்லவா? இந்த பொருட்கள் அனைத்தையும் வைப்பதற்கு பாரியளவு இடம் தேவை. மேலும் என்ன சொல்லலாம்? இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கள், பார்ப்போம். பெருந்தொகையான பொருட்கள் காணப்படுகிறது, ஒரு களஞ்சிய வசதி தேவைப்படுகிறது. பின்னர் இவர்கள் அலகுகள் ஒவ்வொன்றாக விற்பனை செய்வார்களா? இல்லை, போன்ற விடயங்களை இதனை நாங்கள் பார்ப்பதன் மூலமே சொல்லலாம். எனவே பார்ப்போம் பண்புகள். முதலாவது முக்கியமான ஒரு பண்பு, மீள் விற்பனை செய்யும் நோக்கத்தில் பொருட்களை கொள்வனவு செய்யும். இந்த மொத்த வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? மீண்டும் விற்பனை செய்வதற்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்வார்கள். அந்த விற்பனை செய்யக்கூடிய நபர் சில்லறை வியாபாரி, அவரும் மீள் விற்பனை நோக்கம் கொண்டவர் தான். எனவே மீள் விற்பனை செய்யும் நோக்கத்தில் பொருட்களை கொள்வனவு செய்யும். இது முக்கியமான ஒன்று. சில்லறை வியாபாரத்துக்கு நாங்கள் என்ன சொன்னோம்? இறுதி நுகர்வு நோக்கம் கொண்டோருக்கு பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யும். இங்கு மீள் விற்பனை செய்யும் நோக்கம் கொண்டோருக்கு பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யும். அழகாக படித்துக் கொள்ளலாம். இரண்டாவது விடயம், பெருந்தொகையான பொருட்கள் காணப்படும். இது எங்களுக்கு
இலகுவாக சொல்லலாம். பெருந்தொகையான பொருட்கள் காணப்படும். மூன்றாவது, தெரிவு செய்யப்பட்ட சில பொருட்கள் மாத்திரமே காணப்படும். எனவே மேலே சொன்னோம் பெருந்தொகையான பொருட்கள் காணப்படும். கீழே என்ன? சில வகையான பொருட்கள் மட்டுமே. தெரிவு செய்யப்பட்ட சில வகை, அதாவது அரிசி வகை என்றால் அரிசி வகைகள் மாத்திரம். குளிர்பான வகைகள் என்றால் குளிர்பான வகைகள் மாத்திரம். சவர்க்காரம் என்றால் சவர்க்கார வகை மாத்திரம் போன்ற அந்த ஒரே தேவையினை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இங்கே என்ன செய்வார்கள்? விற்பனை செய்வார்கள். சில்லறை கடையை போன்று பாருங்கள், அரிசி வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்த களஞ்சிய சாலையில் சவர்க்காரம் மற்றும் ஏனைய பட்பசைகள் போன்ற விடயங்கள் இங்கே இருக்காது. அது சில்லறை வியாபாரத்தில் தான் அனைத்து வகையான பொருட்களும் இருக்கும். இங்கே தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில பொருட்கள் தான் இருக்கும். அது ஒரே தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கலாம் அல்லது ஒரே வகையான பொருட்களாக மட்டும் இருக்கலாம். எனவே இங்கு தெரிவு செய்யப்பட்ட சில வகை பொருட்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் தெரிவு செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருள், இங்கு தெரிவு செய்யப்பட்ட பொருள் அரிசி, அரிசியில் பெருந்தொகையான பொருட்கள் 100, 200 அல்லது 300 மூடைகள் இருக்கலாம். எனவே அதற்கு நாங்கள் சொல்லுவோம் மொத்த வியாபாரம் என்று. எனவே மொத்த வியாபாரத்தின் ஒரு பண்பு சில வகை பொருட்கள் மட்டுமே இங்கு காணப்படும். நான்காவது, அலகு விற்பனை விலை குறைவாக இருக்கும். அலகு விற்பனை விலை குறைவாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? பாருங்கள், இங்கே ஒரு உற்பத்தியாளர் அல்லது மொத்த வியாபாரி 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். யாருக்கு கொடுப்பார்? சில்லறை வியாபாரிக்கு கொடுப்பார். சில்லறை வியாபாரி 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை எடுத்தால் அவர் 100 ரூபாய்க்கு எங்களுக்கு தருவாரா? இல்லை. ஒரு 25 ரூபாய் லாபம் வைத்து 100 ரூபாய் மொத்த வியாபாரி தந்தது, அவர் 25 ரூபாய் லாபம் வைக்கிறார். எனவே அவர் எவ்வளவுக்கு தருவார்? 125 ரூபாய்க்கு எங்களுக்கு தருவார். எங்களுக்கு 125 ரூபாய்க்கு தருவார். எனவே மாணவர்களே, இது சில்லறை வியாபாரி எங்களுக்கு தருவது, இது மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு கொடுப்பது. எனவே சொல்லுங்கள் பார்ப்போம், இதில் எந்த விலை குறைவாக இருக்கிறது? இதில் எந்த விலை குறைவு? 100 ரூபாவா 125 ரூபாவா? 100 ரூபாய் குறைவு. எனவே ஒப்பிடும் பொழுது சில்லறை வியாபாரத்தின் விலை குறைவா, மொத்த வியாபாரத்தின் விலை குறைவா? மொத்த வியாபாரத்தின் விலை குறைவாக இருக்கும். மொத்த வியாபாரத்தின் விலை குறைவாக இருக்கும். அடுத்த விடயம் பார்ப்போம். ஐந்தாவது விடயம், வியாபார கழிவுகள் வழங்குதல். இங்கு பிள்ளைகளா வியாபார கழிவு வழங்கப்படும். வியாபார கழிவு என்றால் என்ன? வியாபார கழிவு என்பது பிள்ளைகளா பட்டியல் விலையில் வழங்கக்கூடிய ஒரு கழிவு. அதாவது மொத்தமாக நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது, நாங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்தால் நாங்கள் சொல்லுவோம் 10,500 ரூபாய் என்று. எங்களுக்கு வந்துவிட்டது 10,500 ரூபாய். இவ்வாறு விலை கணிக்கப்பட்ட பின்னர் அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு 500 ரூபாய் ஒரு கழிவினை வழங்குகிறேன், நீங்கள் மிகுதி பணத்தினை செலுத்தினால் போதுமானது என்று. எனவே நாங்கள் செலுத்துவோம். 10,000 ரூபாய் செலுத்தி முழு பொருளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். எனவே அந்த 500 ரூபாய் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு பதிவும் எங்கேயும் பதிய போவது கிடையாது. 500 ரூபாய் ஒரு கழிவு, எங்களுக்கு மீண்டும் அதனை அவர் கேட்க மாட்டார். எனவே இவ்வாறு பட்டியல் விலையில் ஒரு பில்லினை போடும் பொழுது
அந்த பில்லிலேயே அவர் ஒரு கழிவொண்டு தந்துட்டாராக இருந்தால் அதற்கு சொல்லுவோம் நாங்கள் வியாபார கழிவு என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வியாபார கழிவு. இந்த மொத்த வியாபாரி வியாபார கழிவினை எங்களுக்கு தருவார். எனவே சில்லறை வியாபாரி எங்களுக்கு கடனுக்கு பொருட்களை தான் தருவார். இவர் வியாபார கழிவினை தந்து தன்னுடைய உண்மையான விலையிலிருந்து ஒரு தொகையை குறைத்து தான் எங்களுக்கு பணம் அறவிடுவார். எனவே அதுவும் நாங்கள் ஒரு பண்பாக குறிப்பிடலாம். எனவே மாணவர்களை மீண்டும் பார்ப்போம். மொத்த வியாபாரத்தின் பண்புகள்: முதலாவது, மீள் விற்பனை செய்யும் நோக்கத்தில் பொருட்களை கொள்வனவு செய்யும். இரண்டாவது, பெருந்தொகையான பொருட்கள் காணப்படும். அரிசியில் பெருந்தொகை காணப்படும். மூன்றாவது, தெரிவு செய்யப்பட்ட சில வகை பொருட்கள் மட்டுமே இங்கு காணப்படும். அரிசி என்றால் அரிசி மட்டும், அல்லது நாங்கள் சவர்க்காரம் என்றால் சவர்க்காரம் மட்டும் என்று காணப்படும். அலகு விற்பனை விலை குறைவாக இருக்கும். அலகு விற்பனை விலை குறைவு. எதனோடு ஒப்பிடும் பொழுது? சில்லறை வியாபாரத்துடன் ஒப்பிடும் பொழுது விலை குறைவு. வியாபார கழிவுகள் இங்கே வழங்கப்படும். எனவே இவை அனைத்தும் மொத்த வியாபாரத்தின் பண்புகள் என்று சொல்லலாம். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். இப்பொழுது நாங்கள் இரண்டையும் பார்த்து விட்டோம் அல்லவா? சில்லறை வியாபாரம் பின்னர் மொத்த வியாபாரம், இரண்டையும் பார்த்து விட்டோம். இது இரண்டையும் ஒப்பிட்டு இதன் பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதனை இலகுவாக வேறுபடுத்தலாம். என்ன செய்யலாம்? இலகுவாக வேறுபடுத்தலாம். எனவே பார்ப்போம். சில்லறை வியாபாரம் தலைப்பு, மொத்த வியாபாரம் தலைப்பு. எனவே வேறுபாடு கேட்கும் பொழுது மாணவர்களே அழகான முறையில் அட்டவணைப்படுத்தி நாங்கள் வேறுபடுத்தினால் அழகாக இருக்கும். பாருங்கள், முதலாவது நாங்கள் சொல்லுவோம். பிரதானமான பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வேறுபடுத்துவோம். முதலாவது பாருங்கள், இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை என்ன செய்வார்? இந்த சில்லறை வியாபாரி விற்பனை செய்வார். எனவே இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கம் கொண்டது. இதுக்கு உள்நோக்கம் என்று சொல்லுவோம். கடந்த கால வினாக்களில் உள்நோக்கம் என்றும் வந்தது. எனவே இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கம் கொண்டது. எனவே இறுதி நுகர்வு நோக்கம் என்பது நாம் எமக்கு தருவதை நோக்கமாக கொண்டது. இதை பார்ப்போம். மீள் விற்பனை நோக்கம் கருதி, மீண்டும் விற்பனை செய்வதை நோக்கமாக கருதி பொருட்களை விற்பனை செய்தல் இதன் நோக்கமாகும். எனவே இலகுவான ஒன்று, நாங்கள் இறுதி நுகர்வு நோக்கம், மீள் விற்பனை நோக்கம் என்று நினைவில் வைத்துக் கொண்டால் போதுமானது. இரண்டாவது விடயம் பார்ப்போம். பல்வேறுபட்ட வகையான பொருட்கள் காணப்படும். பல்வேறு வகையான பொருட்கள். இங்கு பல்வேறு வகையான பொருட்கள் காணப்படும். சில்லறை வியாபாரத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரே கடைக்கு கீழ் சவர்க்காரம், அரிசி, பின்னர் சலவை தூள்கள், பின்னர் நாங்கள் இனிப்பு பண்டங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த மொத்த வியாபாரத்தில் நாங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஒரே வகையான பொருட்கள் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட சில பொருட்கள் தான் இங்கு விற்பனை செய்யப்படும். அரிசி என்றால் அரிசி மாத்திரம், அல்லது சீனி என்றால் சீனி வகைகள் மாத்திரம் என்றுதான் விற்பனை செய்யப்படும். எனவே பல்வேறு வகை பொருட்கள் இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள். இலகுவான சில விடயங்களை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? கீறிட்டு அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த விடயம் பாருங்கள்.
பொருட்களின் விலை மொத்த வியாபாரத்திலும் கூடியது. முன்னர் பார்த்தோம், இது 125 ரூபாய்க்கு விற்பனை செய்தது, இது 100 ரூபாய்க்குத்தான் விற்பனை செய்தது. எனவே ஒப்பீட்டளவில் விலை குறைவாக இருக்கும் மொத்த வியாபாரத்தில். மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு வழங்குவார், ஒப்பீட்டளவில் விலை கூடுதலாக இருக்கும். அடுத்து, பொருளில் குறிக்கப்பட்டிருக்கும் விலையில் விற்பனை செய்யும். நாங்கள் ஒரு பொருளை எடுத்தோமாக இருந்தால் மாணவர்களே, அந்த பொருளில் உள்ளடக்கம் இருக்கும், பின்னர் வியாபார குறி இருக்கும், உற்பத்தி செய்த திகதி, காலாவதியாகும் திகதி என்றெல்லாம் இருக்கும், பின்னர் விலை ஒன்று இருக்கும். அந்த விலை எங்களுக்கு தரக்கூடிய விலையாக இருக்கும். ஒரு பொருளில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விலைக்குத்தான் ஒரு கடைக்காரர் எங்களுக்கு பொருளை தருவார், அதே தொகைக்குத்தான் தருவார். எனவே அங்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற விலைக்குத்தான் விற்பனை. ஆனால் இங்கு பட்டியல் விலையில் வியாபார கழிவுகள் வழங்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்படும். எனவே மாணவர்களே, இங்கு வியாபார கழிவு வழங்கப்பட்டால் ஒப்பீட்டளவில் விலை குறையும். எனவே உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு பால்மா பக்கற்றொன்றினை நாங்கள் எடுக்கிறோம். அதில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விலை 450 ரூபாய். எனவே 450 ரூபாவை இந்த சில்லறை வியாபாரி எடுப்பார், நிச்சயமாக எடுப்பார். 1 ரூபாய் கூட குறைப்பது சந்தேகம். எனவே 450 ரூபாயையும் எடுப்பார். ஆனால் இங்கு பொருளின் விலை 450 ரூபாவாக இருந்தாலும் இவர் 400 ரூபாய்க்கு அல்லது 350 ரூபாய்க்கு வழங்குவார். எனவே அவர் பட்டியல் விலையில் ஒரு கழிவொன்றை வழங்கித்தான் என்ன செய்கிறார், பொருளை தந்திருக்கிறார். எனவே மாணவர்களே, வியாபார கழிவுக்கு இவர் வியாபார கழிவினை தருவார். அடுத்ததாக பாருங்கள், நுகர்வோரின் தேவை விருப்பங்களை இனங்கண்டவர்களாக இருப்பர். எங்களுடைய தேவை விருப்பங்கள் என்ன, எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன, எங்களுடைய துளங்கள் என்ன என்பவற்றை நன்கு அறிந்தவராக இந்த சில்லறை வியாபாரி இருப்பார். ஆனால் மொத்த வியாபாரி எங்களை கண்டில்லை, அவர்கள் எங்களுக்கு பொருட்கள் சேவைகளை தரவில்லை. அவர்கள் யாருக்கு தந்தது? இந்த சில்லறை வியாபாரிக்கு கொடுத்துதான் எங்களுக்கு தந்தார். எனவே நுகர்வோர் தேவை விருப்பங்களை பற்றி தகவல்களை சில்லறை வியாபாரியிடமிருந்து தான் பெற்றுக்கொள்வார். எனவே இவர் தகவல்களை இவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார். நாங்கள் நுகர்வோராக இருக்கிறோம். எனவே நான் நுகர்வோன், நேரடியாக தொடர்பு கொண்டவர் சில்லறை வியாபாரி. என்னுடைய விருப்பு வெறுப்புகளை இவர் அறிந்திருப்பார், அந்த தகவல்களை இவருக்கு சொல்லுவார். எனவே இவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தலாம். பார்ப்போம். இறுதி நுகர்வு நோக்கம் கொண்டவருக்கு விற்பனை செய்யும், மீள் விற்பனை நோக்கம் கருதி பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும். பல்வேறுபட்ட பொருட்கள் இங்கே காணப்படும். இங்கு தெரிவு செய்யப்பட்ட சில பொருட்கள் காணப்படும். பொருட்களின் விலை ஒப்பீட்டளவில் கூடுதலாக இருக்கும், பொருட்களின் விலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். பொருளில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விலைக்கு விற்பனை செய்யும், பொருளில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விலையிலும் குறைவான விலை, எனவே வியாபார கழிவு வழங்கும். நுகர்வோர் தேவை விருப்பங்களை நன்கறிந்தவர், துளங்களை நன்கறிந்தவர். நுகர்வோர் தேவை விருப்பங்கள், துளங்களை சில்லறை வியாபாரிடமிருந்து கேட்டறிவார், தகவல்களை பெற்றுக்கொள்வார். எனவே மாணவர்களே, சில்லறை வியாபாரத்துக்கும் மொத்த வியாபாரத்துக்கும் இடையிலான வேறுபாடை நாங்கள் இங்கே பார்த்தோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த உள்நாட்டு வியாபாரத்தை பற்றி பார்த்துவிட்டோம்.
எனவே பார்ப்போம். நாங்கள் வியாபாரம் என்பதை பார்த்தோம். வியாபாரத்தை இரண்டாக பிரித்தோம். உள்நாட்டு வியாபாரம், சர்வதேச வியாபாரம். உள்நாட்டு வியாபாரத்தை இரண்டாக பிரித்தோம். சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம். இந்த சில்லறை வியாபாரத்தை நாங்கள் மூன்றாக பிரித்தோம் அல்லவா? ஒன்று நிலையான சில்லறை, நிலையான பாரியளவு சில்லறை வியாபாரம், நிலையான சிற்றளவு சில்லறை வியாபாரம், நடமாடும் சில்லறை வியாபாரம். எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது சர்வதேச வியாபாரம். சர்வதேச வியாபாரத்தை பார்க்க வேண்டும். எனவே வருவோம். சர்வதேச வியாபாரம், சர்வதேச வெளிநாட்டு வியாபாரம் என்றும் சொல்லுவோம். எனவே பாருங்கள், இரு நாடுகளுக்கிடையில், இரு நாடுகள் குறைந்தது தேவை அல்லது பல்வேறு நாடுகளுக்கு இடையில் இடம்பெறும் வியாபாரம் சர்வதேச வியாபாரம் ஆகும். இலகுவாக சொல்லலாம். இரண்டு நாடு, இலங்கை, இந்தியா, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அல்லது பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இடையில் நாங்கள் பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுத்தினால் அந்த வியாபாரத்துக்கு சொல்லுவோம் சர்வதேச வியாபாரம். எனவே நாங்கள் இலங்கை சீன ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தம், பின்னர் நாங்கள் சாக் மகாநாடு போன்ற விடயங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். எனவே இவை அனைத்தும் நாங்கள் எங்களுடைய நாடு பிற நாடுகளுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு வியாபாரத்தில் இடம்பெறுதல். எனவே சர்வதேச வியாபாரம் என்பது இரண்டு நாடுகள் குறைந்தது தேவை அல்லது பல்வேறு நாடுகளுக்கு இடையில் இடம்பெறும் வியாபாரம் சர்வதேச வியாபாரம் என்று சொல்லலாம். எனவே இந்த சர்வதேச வியாபாரம் இரண்டு வகை. ஒன்று இறக்குமதி வியாபாரம், இன்னும் ஒன்று ஏற்றுமதி வியாபாரம். ஒன்று இறக்குமதி, இன்னொன்று ஏற்றுமதி. இறக்குமதி, ஏற்றுமதி. எனவே இறக்குமதி என்று சொல்வது எமது நாடு இலங்கை. எமது நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் கொண்டு வருதல். இது கப்பல்களின் மூலமோ அல்லது விமானத்தின் மூலமோ கொண்டு வரலாம். எனவே பொருட்களை நாங்கள் கொள்கலன்களில் கொண்டு வருகிறோம். இவ்வாறு நாங்கள் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்தால், வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் இறக்குமதி. என்ன சொல்லுவோம்? இறக்குமதி. உள்நாட்டில் காணப்படுகின்ற பொருட்கள், உள்நாட்டில் பல்வேறு பொருட்கள் காணப்படலாம். தேயிலை, ஆடைகள் போன்ற விடயங்கள் காணப்படலாம். இவ்வாறான பொருட்களை நாங்கள் பிற நாடுகளுக்கு வழங்கினால், விற்பனை செய்தால் ஏற்றுமதி என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஏற்றுமதி. எனவே சில பொருட்களை இலங்கைக்குள் கொண்டு வந்தால் இறக்குமதி, எமது நாட்டு பொருட்களை நாங்கள் விற்பனை செய்தால் ஏற்றுமதி என்று சொல்லுவோம். உதாரணமாக இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அதிக அளவான பொருட்கள் இறக்குமதி பொருட்கள். இலங்கையில் கையடக்க தொலைபேசியை உற்பத்தி செய்கின்றார்களா? இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஃபோன் கூட
இந்த கையடக்க தொலைபேசி இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்று. வாகனங்கள் இறக்குமதி செய்கிறோம். இவை அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். எனவே இறக்குமதி என்று சொல்லுவோம். இலங்கைக்கு இறக்கியிருக்கோம். பின்னர் ஏற்றுமதி, இலங்கையிலிருந்து தேயிலை, தைத்த ஆடைகள், வாசனை திரவியங்கள் அனைத்தும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. எனவே ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே இந்த படத்தின் மூலம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இறக்குமதி வியாபாரம், ஏற்றுமதி வியாபாரம் என்பது என்ன என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சர்வதேச வியாபாரம் இரு நாடுகளுக்கிடையில் அல்லது பல்வேறு நாடுகளுக்கிடையில் இடம்பெறும் வியாபாரம். இது 2 வகை, இறக்குமதி, ஏற்றுமதி. பார்ப்போம் தொடர்ந்து. இறக்குமதி வியாபாரம். இறக்குமதி வியாபாரம் என்பது சர்வதேச வியாபாரத்தின் ஒரு வகை. எனவே இறக்குமதி வியாபாரம் என்பது ஒரு நாடு மற்றொரு நாட்டிலிருந்து அல்லது பல்வேறு நாடுகளிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொண்டு வருதல் அல்லது கொள்வனவு செய்தல் இறக்குமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். பொருட்கள் சேவைகளை கொண்டு வருதல் அல்லது வேறொரு நாட்டிலிருந்து கொள்வனவு செய்தல். இந்தியாவிலிருந்து ஆடைகளை கொள்வனவு செய்து வருகிறோம், இறக்குமதி. சீனாவிலிருந்து நாங்கள் பல பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு வருகிறோம், இறக்குமதி. எனவே இறக்குமதி என்று சொல்வது 2 நாடு அல்லது அதற்கு மேற்பட்ட பல்வேறு நாடுகளுக்கிடையில் பொருட்களையோ சேவைகளையோ நாங்கள் கொள்வனவு செய்யலாம். பொருள் என்றால் சரி, பொருட்கள், ஆடைகள் அல்லது கட்புலனாகக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் சொல்லலாம். சேவை என்பது என்ன? நாங்கள் கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வரும்பொழுது பாருங்கள், சீனர்கள் சில கட்டட நிர்மாணங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். எனவே இவ்வாறு கட்டட நிர்மாணங்களை செய்பவர்கள் ஒரு சேவை அல்லவா, அவர்கள் பொருள் அல்ல. எனவே அவர்கள் வழங்கக்கூடிய கட்டட நிர்மாண வேலைகள் அனைத்தும் சேவைகள் என்று சொல்லுவோம். அடுத்தது பாதைகளை அமைப்பது பாருங்கள், வெளிநாட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இவை அனைத்தையும் நாங்கள் சேவைகள் என்று சொல்லலாம். எனவே வெளிநாட்டிலிருந்து சேவைகளையும் நாங்கள் இறக்கிக் கொள்ளலாம். எனவே இறக்குமதி என்று சொல்வது வெளிநாட்டிலிருந்து நாங்கள் பொருட்களையோ சேவைகளையோ எமது நாட்டுக்கு கொண்டு வருதல். எனவே உதாரணமாக, பிரதானமான உதாரணம் மாணவர்களே, இறக்குமதி பொருட்களுக்கான பிரதானமான உதாரணம் 1, இலங்கையில் 50% மேற்பட்ட இறக்குமதி மசகு எண்ணெய் மூலம், பெட்ரோல் மூலம் எங்களுக்கு என்ன செய்து கிடைக்கிறது. அதனால் இந்த படத்தை நான் போட்டிருக்கின்றேன். இது மிக முக்கியமான ஒரு இறக்குமதி. இலங்கையில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டு காரணமாக பல விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அல்லவா. எனவே இந்த மசகு எண்ணெய் என்பது மிக பிரதானமான ஒரு இறக்குமதி. எனவே மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்தால் அதுக்கு சொல்லுவோம் இறக்குமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், வாகனங்கள். இந்தியாவிலிருந்து ஜப்பானிலிருந்து நாங்கள் வாகனங்களை கொள்வனவு செய்யலாம். இவ்வாறு கொள்வனவு செய்வதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இறக்குமதி என்று சொல்லுவோம். எனவே வாகன இறக்குமதியும் இங்கு பிரதானமான ஒரு இறக்குமதி வியாபாரமாக இருக்கிறது. எனவே இறக்குமதி வியாபாரம் ஒரு நாட்டிலிருந்து அல்லது பல்வேறுபட்ட நாட்டிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொண்டு வருதல். பிரதானமான இறக்குமதி மசகு எண்ணெய், பின்னர் மோட்டார் வாகனங்கள், பல பொருட்களை சொல்லலாம். கையடக்க தொலைபேசி, ஆடைகள், பின்னர் நாங்கள் பல உணவு வகைகள் என்பவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். செல்வோம் அடுத்த விடயத்திற்கு. ஏற்றுமதி வியாபாரம். ஏற்றுமதி என்பது ஒரு நாடு பொருட்கள் சேவைகளை பிற நாட்டுக்கு வழங்குதல் அல்லவா. பாருங்கள், ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கோ அல்லது பல்வேறு நாடுகளுக்கோ, இலங்கை
இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கோ அல்லது இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கோ பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் அல்லது வழங்குதல் நாங்கள் சொல்லுவோம் ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே ஏற்றுமதி வியாபாரம் என்றால் மாணவர்களே, ஒரு நாட்டிற்கு அல்லது பல நாட்டிற்கு நாங்கள் இலங்கையில் உள்நாட்டு பொருட்களை அல்லது சேவைகளை விற்பனை செய்தல் நாங்கள் ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். பாருங்கள், உங்களுடைய தாய் தந்தையினர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யலாம். எனவே இவ்வாறு வேலை செய்யக்கூடியவர்கள் சேவைகள் என்று சொல்லுவோம். எனவே அவர்கள் அங்கே சென்று வேறொரு நாட்டிற்கு சேவை செய்து அங்கே இருக்கக்கூடிய பண அலையினை இங்கே அனுப்புகிறார்கள். எனவே அங்குள்ள பண அலகு வருமானங்களை இலங்கைக்கு அனுப்புகின்றார்கள். அது ஒரு சேவையினை ஏற்றுமதி செய்திருக்கிறோம். எனவே பொருட்கள் சேவைகளை நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதிக்கான உதாரணம் இலங்கையின் தேயிலை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்யப்படும். பிரதானமான ஏற்றுமதி ஆடைகள் மற்றும் நாங்கள் சொல்வோம் தேயிலை என்று. ஆடைகள் மூலம் பரந்தளவு வருமானம் இலங்கைக்கு கிடைக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறோம். லிவைஸ், டொமி, பனானா ரிபப்ளிக் போன்ற மிக பிரம்மாண்டமான தரத்தினை கொண்ட இலங்கை உற்பத்திகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருமானம் உழைக்கிறோம். அதே போன்று தேயிலை வகை பாருங்கள். தேயிலை வகை இலங்கையின் பிரதான ஒரு வருமானம் ஏற்றுமதி தொடர்பான. எனவே தைத்த ஆடைகள் இலங்கையில் பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன. பல பேர் இதனால் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே தொழிற்சாலை இதில் ஆடை உற்பத்தி செய்கின்றார்கள். இது பிரதானமான ஒரு ஏற்றுமதி. அதே போன்று தேயிலை ஒரு பிரதானமான ஏற்றுமதி. எனவே ஏற்றுமதி என்று சொல்வது ஒரு நாடு அல்லது பல நாடுகளுக்கு இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் அல்லது சேவைகள் விற்பனை செய்யப்படுதல் என்ன சொல்லுவோம்? ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே மாணவர்களே, நாங்கள் ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன என்று பார்த்து விட்டோம். எனவே சாதாரணமாக நாங்கள் வியாபார பாடத்தில் வியாபாரம் என்றால் என்ன, பின்னர் வியாபாரத்தின் 2 வகைகள் உள்நாட்டு வியாபாரம், சர்வதேச வியாபாரம் என்று 2ஐ பார்த்தோம். உள்நாட்டு வியாபாரம் பிரதானமாக 2 வகை என்று பார்த்தோம். ஒன்று சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம். பின்னர் சில்லறை வியாபாரத்தின் வகைகளையும் பார்த்தோம். ஒன்று நிலையான பாரியளவு சில்லறை வியாபாரம், நிலையான சிற்றளவு சில்லறை வியாபாரம், நடமாடும் சில்லறை வியாபாரம். பின்னர் நாங்கள் மொத்த வியாபாரத்தை பார்த்து முடித்ததன் பின்னர் நாங்கள் சர்வதேச வியாபாரத்திற்கு வந்தோம். சர்வதேச வியாபாரத்தில் இறக்குமதி வியாபாரம் மற்றும் ஏற்றுமதி வியாபாரம் என்பன இருக்கின்றது. எனவே மாணவர்களை கற்ற விடயங்களை சற்று மீட்டு பார்ப்போம். நாங்கள் இங்கே மொத்த வியாபாரத்தில் ஆரம்பித்தோம். மொத்த வியாபாரத்தில் இன்று நாங்கள் ஆரம்பித்தோம். மொத்த வியாபாரம் என்பது மீள் விற்பனை நோக்கங்களுக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்தல் மொத்த வியாபாரம். மொத்த வியாபாரத்துக்கு உதாரணங்களை பார்த்தோம். பின்னர் மொத்த வியாபாரத்தின் பண்புகள் என்ன என்று பார்த்தால் மீள் விற்பனை செய்யும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டது. பெருந்தொகையான பொருள் காணப்படும். தெரிவு செய்யப்பட்ட சில வகை பொருட்கள் மட்டுமே இங்கு விற்பனை செய்யப்படும். அலகு விற்பனை விலை குறைவாக இருக்கும். வியாபார கழிவு வழங்கப்படும். எனவே மாணவர்களே, நாங்கள் அதன் பின்னர் சில்லறை வியாபாரத்திற்கும் மொத்த வியாபாரத்துக்கும் இடையிலான வேறுபாட்டினை பார்த்தோம். சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் என்று பிரித்து அதன் பண்புகளை நாங்கள் நோக்கினோம். இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கம் கொண்டது. மீள் விற்பனை நோக்கம் கருதி விற்பனை செய்யும்.
பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கும், மட்டுப்படுத்தப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும். விற்பனை விலை ஒப்பிடும் பொழுது கூடுதலாக இருக்கும், ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கும். பொருளில் குறிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யும் இவர் வியாபார கழிவு வழங்குவார். பின்னர் நுகர்வோர் தேவை விருப்பங்களை இனங்கண்டவர். இவர் நுகர்வோர் தேவை விருப்பங்களை பற்றி சில்லறை வியாபாரியிடம் கேட்டறிவார் என்பதை பார்த்தோம். பின்னர் நாங்கள் சர்வதேச வியாபாரத்துக்கு வந்தோம். எனவே இரு நாடுகளுக்கு இடையில் அல்லது பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இடையில் இடம்பெறும் வியாபாரம் சர்வதேச வியாபாரம். இது 2 வகை, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லியிருந்தோம். இறக்குமதி என்பது வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் சேவைகளை நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் இலங்கை நாட்டுக்கு கொண்டு வருவோம். எனவே அவ்வாறான வணிகத்துக்கு சொல்லுவோம் இறக்குமதி. பின்னர் ஏற்றுமதி என்று சொல்வது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வெளிநாட்டுக்கு வழங்குவது ஏற்றுமதி வியாபாரம் என்று சொன்னோம். எனவே அடுத்ததாக இறக்குமதி வியாபாரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். எனவே ஒரு நாடு மற்றொரு நாட்டிலிருந்து அல்லது பல்வேறுபட்ட நாட்டிலிருந்து பொருட்கள் சேவைகளை கொண்டு வருதல், எடுத்து வருதலுக்கு சொல்லுவோம் இறக்குமதி. இறக்குமதி பொருட்கள் மசகு எண்ணெய், பின்னர் இந்தியாவிலிருந்து மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்யலாம். கையடக்க தொலைபேசி, ஆடைகள் அல்லது உணவுப் பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்யலாம். எனவே இவை அனைத்தையும் நாங்கள் இறக்குமதி பொருட்கள் என்று சொல்லுவோம். இறக்குமதி பொருட்கள் என்று சொல்லுவோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இறக்குமதி பொருளுக்கு. அடுத்ததாக ஏற்றுமதி வியாபாரம். ஏற்றுமதி வியாபாரம் என்பது ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கோ அல்லது பல்வேறு நாட்டிலிருந்தோ என்ன செய்யலாம், பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யலாம். ஒரு நாட்டிற்கு அல்லது பல்வேறு நாட்டிற்கு பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் நாங்கள் ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே ஏற்றுமதி வியாபாரத்துக்கு உதாரணங்களை பார்த்தோம். தைத்த ஆடைகள் பிரதானமான ஏற்றுமதி. தேயிலை, ஐரோப்பிய நாடுகளுக்கு தேயிலை என்பவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். பின்னர் விவசாய பொருட்கள், அரிசி போன்றவற்றையும் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். எனவே மாணவர்களே, நாங்கள் வியாபாரம் தொடர்பான விடயங்களை இங்கே பார்த்து முடித்து விட்டோம். அடுத்த காணொளியாக நாங்கள் துணை சேவைகள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் வங்கி சேவை, தொடர்பாடல், போக்குவரத்து மற்றும் காப்புறுதி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே துணை சேவைகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.